ஷுட் ஹேவ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷுட் ஹேவ் அப்படின்றது ஒரு மாடல் வேர்ப். ஷுட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஈட் மோர் ஃப்ரூட்ஸ். நீ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஷுட் மட்டும் யூஸ் பண்ணும்போது இங்கே பேஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா? வேர்ப் ஒன்று இருக்குல்ல, ப்ரெசன்ட் டென்ஸ் அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹேவ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மாடல் வேர்ப். டாக் அபவுட் பாஸ்ட், அதாவது பாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கும், அதை பற்றி பேசும்போது நம்ம ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட், கிரிட்டிசிசம், இல்லைனா அப்ளிகேஷன், எக்ஸ்பெக்டேஷன், இதில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் வந்து நல்ல விஷயம், அதாவது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும், ஆனால் அது நடந்திருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோடைய பேட்டர்ன் என்னென்னா, சப்ஜெக்ட் இருக்கும், ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 இருக்கு இல்லையா? இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டூ, டிட், டன். அப்போது நம்ம சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டன் தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்குல்ல, வேர்ப் 3, அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம். நான் வந்து நல்லா படிச்சிருக்கணும், ஆனால் எக்ஸாமில் வந்து படிக்காமல் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கும்போது அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் நல்லா படிச்சிருந்துருக்கணும், ஐ டிட் ஸ்டடி எனஃப், நான் நல்லா படிக்கல. அதாவது ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்டில் நடக்கலை, அப்போது நம்ம சொல்லும்போது ஷுட் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஷுட் ஹேவ் ஸ்டடிட், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். தென் யூ ஷுட் ஹேவ் டோல்ட் மீ ஷி வாஸ் கம்மிங். நீங்கிட்ட சொல்லியிருக்கணும் வருவா சொல்லிட்டு, அப்போ நம்ம சொல்லலை, ஒரு விஷயம் வந்து நடக்கலை, பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலைன்னும் போது நம்ம யூஸ் பண்ணுறது. தென் யூ ஷுட் ஹேவ் ரிப்ளை டு ஹிஸ் கொஸ்டின். நீ வந்து அவனோட கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கணும், ஆனால் நீ வந்து பண்ணலை, அப்போது நம்ம ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் ரிக்ரெட் அட்வைஸ். இது இப்போது ஐ ஷுட் ஹேவ் லிசன் டு யுவர் அட்வைஸ். நான் வந்து உன்னோட அட்வைஸை நான் கேட்டிருக்கணும், ஆனால் நான் கேட்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ்க்கு அப்புறம் நம்ம லிசன், இப்போ வேர்ப் 3 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கிரிட்டிசிசம், யூ ஷுட் ஹேவ் ஹெல்ப் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் லுக்கிங் ஆன். நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நீ அவனை பார்த்துட்டு இருந்ததுக்கு பதிலாக ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. தென் எக்ஸ்பெக்டேஷன் வந்து த பில்டர்ஸ் ஷுட் ஹேவ் ஃபினிஷ்டு வித்தின் த எண்ட் ஆஃப் த வீக். அவங்க வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் ஃபினிஷ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் ஷுட் நாட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஷி ஷுட் நாட் ஹேவ் ஸ்டேட் அப் ஸோ லேட். அவள் வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது, இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் வந்து மிஸ்டேக் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுறது. யூ ஷுடின் ஹேவ் பாட் தட் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ். நீ அந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கக்கூடாது, எக்ஸ்பென்சிவாக அதிகமாக வாங்கியிருக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணுவோம்.